குருடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய மார்கழி மாதம் மிதுன ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக இந்த பதிவில் பார்த்துடலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரக நிலைகள் மிதுன ராசிக்கு இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறதின் அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரக நிலைகள் மிதுன ராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, ராசிக்கு 2ஆம் இடமான தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் உங்களுடைய ராசிக்கு 6-11க்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் நீச்ச வக்ரம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. 6ஆம் அதிபதி 2ல் இருக்கிறதும் பொருளாதாரத்துக்கு நல்லது. 11ஆம் அதிபதி 2ல் இருக்கிறது பணபரஸ்தானாதிபதி, அவர் தனஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போது இந்த 2ஆம் இடத்துல செவ்வாய் நீசமாக இருந்தால் அது நெகட்டிவ். நீச்ச வக்ரம் அப்படின்னா உச்ச பலனை தரக்கூடிய இடத்துல அந்த செவ்வாய் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ 2ஆம் இடத்துல செவ்வாய் உச்ச பலனை தரக்கூடிய அமைப்பில் இருக்குது. பேச்சில் மட்டும் கோபம் தாபங்களை வெளிப்படுத்தக்கூடாது, அதை மட்டும் மைண்டில் உள்வாங்கிக்கோங்க. ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் வண்டி வாகனம் வீடு சொத்து சுகம்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் கேது பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலை. ராசிக்கு 6ல் உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன், ராசிக்கு 7ஆம் இடத்துல சூரியனுடைய பார்வையில் ராசி இருக்கு. 3ஆம் அதிபதி 7ல், ரொம்ப நல்ல விஷயம். ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிரன் 5-8 மறைவு. ராசிக்கு 9ஆம் இடத்துல உங்களுடைய பாக்கியஸ்தானாதிபதியான சனி பாக்கியஸ்தானத்திலே இருக்கார், நல்ல விஷயம். ராசிக்கு 10ல் தொழில் ஸ்தானத்தில் கர்மஸ்தானத்தில் ராகு, கர்ம ராகுவா இருக்கு. ராசிக்கு 12ஆம் இடமான அயன சைன போக விரய ஸ்தானத்தில் குரு பகவான் பக்ரம் இருக்கிறார். ஸோ இதுதான் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள். இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, முதல்ல மார்கழி மாதம் 1ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசியிலிருந்து 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு ராசிக்கு சூரியன் பயிற்சி ஆகிறார். இந்த மாதம் முழுக்க சூரியன் 7ஆம் இடத்துல தான் இருக்க போறார். சூரியனுடைய பார்வை பூரணமாக உங்களுடைய ராசிக்கு கிடைக்க போகுது. மார்கழி மாதம் 13ஆம் தேதி 28/12/2024 அன்னைக்கு சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 5-12க்கு அதிபதி 8ல் மறைஞ்சிருக்கிற சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். பெரிய பெரிய ரிலீஃப் அப்போ இருக்குது மிதுனத்துக்கு, பெரிய ரிலீஃப் அது சுக்கிரன் மாறுறது. அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா மார்கழி மாதம் 20ஆம் தேதி 4/1/2025 அன்னைக்கு புதன் உங்களுடைய ராசி அதிபதி முதல் 20 நாட்களுக்கு ராசிக்கு 6ஆம் இடத்துல மறைந்திருந்த கிரகம் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான தனுசு ராசிக்குள்ள வரப்போகுது. புதனனுடைய பார்வை ராசிக்கு கிடைக்கும் போது ராசி அதிபதியினுடைய பார்வை. ஸோ இதுதான் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள். இந்த கிரக பயிற்சிகளால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். முதல்ல சூரிய பகவான் என்ன செய்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதிங்க, தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு அதிபதி, சகோதர ஸ்தானத்திற்கு அதிபதி சூரியன் ராசிக்கு 7ஆம் இடத்துல அமரக்கூடிய ஒரு சூழ்நிலை. இந்த மாதம் முழுக்க அவர் 7ஆம் இடத்துல தான் இருக்க போறாரு. எப்பவுமே சூரியன் 7ஆம் இடத்துல இருக்கார் அப்படிங்கிறது உங்களுடைய தகுதி நிலையை உயர்த்தும், உங்களுக்கு உண்டான மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து எல்லாத்தையும் உயர்த்தும். கொஞ்சம் அவசரப்பட வைக்கும், பேச்சில் அவசரம் இருக்கும், செயலில் அவசரம் இருக்கும். ஆனால் பதட்டம் இல்லாத அவசரமாக இருக்கும். பதட்டத்தில் தான் ஒரு விஷயத்தை சீக்கிரம் நல்லபடியாக செய்ய முடியாது. இது பதட்டம் இல்லாத தெளிவான அவசரமாக இருக்கும். கடகடன்னு செய்யணும், தெளிவாக செய்யணும், பக்கா பிளானிங் இருக்கும். ஸோ அது நல்ல விஷயம். அப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னா, அந்த சூரியன் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால அளவுக்கு மிஞ்சிய கற்பனை, இயல்பாக என்ன இருக்கோ அதை நம்ம உணராமல் இப்படி இருந்திருக்கலாமோ, அப்படி இருந்திருக்கலாமோ, அப்படி இருந்தால் நல்லா இருக்குமோ, இப்படி இருந்தால் நல்லா இருக்குமோன்ட்டு நிறைய கற்பனைகள் உருவாகக்கூடிய ஒரு சூழல். இது யாருக்கெல்லாம் நல்லது அப்படின்னா, அந்த எழுத்துத்துறையில் கவிதை எழுதுறவங்க,
கட்டுரை எழுதுகிறவங்க, கதை எழுதுகிறவங்க, ஒரு டைரக்ஷன் பண்ணுறவங்க, ஒரு பாட்டு மியூசிக் டைரக்ட் பண்ணுறவங்க, ஒரு விஷயத்தை அடுத்தவர்கள் ரசிக்கும்படியாக இயல்புக்கு மாறாக கொண்டு வரக்கூடிய ஒவ்வொரு கலைஞர்களுக்கும் இந்த காலகட்டம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ அவங்க படைக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் அவர்களுக்கு பெயரையும் புகழையும் அந்தஸ்தையும் பெற்று தந்தே தீரும். ஒருவேளை அவங்களுடைய சுய ஜாதகத்தில் சூரியனுடைய தசாபுத்தி அந்தரங்கள் நடந்துட்டு இருக்குது, அல்லது சூரியனுடைய நட்சத்திரமான கிருத்திகை, உத்திரம், உத்திராடத்தில் ஏதாவது கிரகண தசாபுத்தி நடத்தினாலும் இது 100% அவங்களுக்கு நடக்கும். கண்டிப்பாக அழியாத புகழ் பெறக்கூடிய சில விஷயங்களை செய்வார்கள். அவங்க லைஃப் டைமில் பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும். இந்த மந்த் சூரியனுடைய பார்வை கிடைச்சாச்சு அப்படிங்கும்போது இங்கே என்ன ஆகுன்னா, எந்த அளவுக்கு உங்களுக்கு பொறுப்பு, பேர், புகழ், அந்தஸ்து அதிகரிக்குதோ அதே அளவுக்கு ஈகோவும் மனசுக்குள்ள அதிகமாயிடும். நான் தான் அப்படின்ற மாதிரியான அந்த ஈகோ, என்னால் மட்டும்தான் முடியும், எல்லாத்தினாலையும் முடியும்னு நினைக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். என்னால் மட்டும்தான் முடியும்னு நினைக்கிறது ஈகோ. வரட்டு கௌரவம் பார்க்குறேன்னு சொல்லுவாங்க இல்லையா, பெருமைக்கு செலவு பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஒரு தடங்களில் இந்த மாதம் உங்களுடைய பாதச்சூடுகள் இருக்கும். அவசியமே இருக்காது. அடுத்தவன் நம்மளை பார்த்து ஆச்சரியப்படணும், பொறாமப்படணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சில விஷயங்களை செஞ்சுருவோம். நம்மளுடைய சூழ்நிலைக்கு அது வேணுமா வேணாமா அப்படிங்கிறத யோசிக்காமல் செஞ்சுருவோம். இன்னொரு விஷயம், சூரியன் 7ஆம் இடத்துல இருந்தால் கட்டாயமாக கணவன் மனைவி உறவுல தொந்தரவுகளை தருவார். எதன் மூலமாக அந்த தொந்தரவு வரும்? ஈகோ தான். ஈகோனால தான் தொந்தரவு வரும், வேறு எதுனாலே வராது. இவர் இப்படி பண்ணிட்டாரு, அதனால இனிமேல் இவரு கூட பேச போகிறது கிடையாது. இவர்னா கணவரை சொல்கிறேன், ஒய்ஃப் இப்படி பண்ணிட்டாங்க, இனிமேல் அவ கூட பேச முடியாது, என்னை பார்த்து அவள் எப்படி சொல்லலாம் அப்படின்ற மாதிரி என்னமோ நம்ம வானத்துலேருந்து குதிச்ச மாதிரியும் இவங்கெல்லாம் பூமியில் இருக்கிற மாதிரியும் நம்ம கொஞ்சம் ஓவராக ஹெட் வெயிட் காட்டிட்டோம். ஸோ அந்த விஷயத்தை விட்டுருங்க. முக்கியமாக கணவன் மனைவி உறவுலையும், இன்னும் சொல்ல போனால் கணவன் மனைவி உறவு கூட என்னத்தை அடிச்சுக்கிட்டாலும் செஞ்சுக்கிட்டாலும் பிரச்சனை இல்லாமல் போயிடும். பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் இருக்காங்க இல்லையா, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஒரு சின்ன ஒரு வாக்குவாதத்தில் பிரிவு ஏற்பட்டதுன்னா மறுபடியும் ஒன்று சேர்றது, அந்த பார்ட்னர்ஷிப் சேர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சேர்ந்தாலும் அது நம்பிக்கை தன்மையோடு இருக்காது அப்படிங்கிறத சொல்லுது. இப்போது முடிஞ்சளவு பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் போட்டு பண்ணுறீங்கன்னா அந்த விஷயங்களுக்கு கூடவே அந்த கணவன் மனைவி உறவுக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. 3வது நபரினுடைய பேச்சை கேட்கவே கேட்காதீங்க. அதுதான் பிரச்சனைக்கு முதல் படி அப்படிங்கிறத மைண்டில் உள்ள வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ அந்த சூரியனாகப்பட்ட கிரகம் 7ஆம் இடத்துலேருந்து ராசியை பார்க்குது. 3 கூடிய 7ஆம் இடத்துலேருந்து ராசியை பார்க்கும்போது இந்த வீரிய ஸ்தானம் பலமடையுது. கேட்ட இடத்துல கேட்ட மாதிரியான சூழ்நிலைகளில் உதவிகள் கிடைக்கும், தேடி கொடுப்பாங்க. பொதுஜன மத்தியில் உங்களுக்கு உண்டான மதிப்பு, மரியாதை, அங்கீகாரம் அதிகரிக்கும். வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் நல்லா சம்பாதிப்பீங்க. இங்கே என்னென்னா ஒரு விஷயம், இந்த மிதுன ராசிக்கு இந்த மாதத்தில் எந்த ஒளிவு முறையுமே இருக்காதுங்க. உங்ககிட்ட எதுனாலும் பேசிடுவீங்க, எந்த ஒளிவு முறையுமே இருக்காது. சில ரகசியங்களை வெளியில் சொல்லக்கூடாது, அதையும் உளறி வச்சிருவீங்க. ஸோ அப்புறம் நாவடக்கம் கண்டிப்பாக தேவை இந்த காலகட்டம். 10வதுக்கு அந்த நாவடக்கம்னு சொல்லும்போது இந்த 2ஆம் இடத்துல செவ்வாய் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய சூழலில் அதிகமாக பேச வச்சிடும். ஸோ அதை காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத யோசிங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ரகசியங்களை, உங்களுடைய திட்டங்களை, உங்களுடைய விருப்பத்தை வெளியில் சொல்லாதீங்க. மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க, மனசுக்குள்ளே வச்சு செயல்படுத்துங்க. கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணிடுவீங்க. ஓகே, அடுத்ததாக மார்கழி மாதம் 13ஆம் தேதி 28/12/2024 அன்றைக்கி சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். இப்போ முதல் 13 நாட்கள் சுக்கிரன் 8ஆம் இடத்துல தான் இருக்கிறார். பெண்கள் கிட்ட ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுடைய விருப்பங்களை, உங்களுடைய திட்டங்களை, ஆசைகளை கட்டாயம் வெளியில் சொல்லிடக்கூடாது. அப்படியே சொன்னாலும் ஒரு பெண்கிட்ட போய் அதை சொல்லிடக்கூடாது.
அதுக்கப்புறம் அதை பற்றி நீங்கள் மறந்துடணும். அது நடக்காது. ஓப்பனாக பேசிட்டிங்கன்னா அது நடக்காது. முதல் 13 நாட்களுக்கு கண்டிப்பாக நாவடக்கம் தேவை. குழந்தைகளுக்கு உடல்நல தொந்தரவுகள் வரும். உங்களுக்குமே காய்ச்சல், தலைவலி, சில நேரங்களில் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ட்ரிப்ஸ் போடுற மாதிரி எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம்தான் உண்டு, குறைவாக இல்லை. அப்போ சின்னதாக நம்மளுக்கு ஏதாவது உடம்புல ஏதாவது அப்நார்மலாக ஃபீல் ஆச்சுனாவே உடனே அதுக்கு என்ன பண்ணணுமோ, ஃபஸ்ட் எய்ட் என்ன பண்ணணுமோ பண்ணி அப்போவே சரி பண்ணிவிடுங்க. ரொம்ப வளர்த்துவிட வேண்டாம். லைட்டாக காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்கும், சரி குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு போனோம்னா எனக்கு போய் ஆஃபீஸில் வேலை செஞ்சிடலாம். மதியம் வரைக்கும் நல்லாயிருக்கும். மதியத்துக்கு மேலே அப்படியே கொஞ்சம் டல்லாகும். ஏதாவது ஒரு மாத்திரை, பெயின் கில்லர் மாத்திரை போடுவோம். மறுபடியும் கொஞ்சம் நேரம் விளாட்டுவோம். வீட்டுக்கு வந்ததையும் சாப்பிட்டு டக்குன்னு தூங்குறதுக்கு தோணும். வேறு எந்த வேலையும் செய்ய தோணும், அது டயர்டாகும். மறுபடியும் காலையில் எழுந்திரிச்சு குளிக்கும்போது நல்லாயிருக்கும். குளிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். மதியத்துக்கு மேலே அதே பிரச்சனை வரும். ஸோ இந்த மாதிரியான ஒரு கண்டினியூஸாக ஒரு 5-6 நாளைக்கு இதே மாதிரி இருந்துகிட்ருக்கும். அதுக்கப்புறம் மொத்தமாக படுக்க வச்சிடும். மறுபடியும் ஒரு 2-3 நாள் ஆகி தான் ரெடியாகி வரணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனம் கவனம் கவனம். எதில் கவனமாக இருக்கணுமோ அதில் கவனமாக இருங்க. சரியா? ஹெல்த்து, காய்ச்சல், சளி, தலைவலி கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகம். பார்த்துக்கிடுங்க. இந்த 8ஆம் இடத்து சுக்கிரன் நம்மளுக்கு சின்னதாக காய்ச்சல் வந்துட்டாலும் அப்படியாக்கும் இப்படியாக்கணும் அது இதுன்னு நினச்சி நம்மளே பயப்படுத்திக்கிடுவோம். பயப்படுத்தி அதிகமாக மருந்து எடுக்க வச்சு அதில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும். சில நேரங்களில் தேவையில்லாத செலவுகளும் நடக்கும். உப்புச்சப்பு இல்லாத விஷயத்துக்கு செலவு பண்ணுவோம். ஏன்னா 12 கூடிய 8 இருக்கிறாரு. திடீர் அதிர்ஷ்டத்தை நம்பி செலவுகளை செய்வோம். ஒரு திடீர் அதிர்ஷ்டம் இங்கே கை கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் வாய்ப்புகள் சற்று குறைவாகவே உள்ளது அப்படிங்கிறத சொல்லுது. குருவினுடைய பார்வையில் அந்த சுக்கிரன் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளே என்னதான் பிரச்சனை வந்தாலும் குருவினுடைய பார்வையில் சுக்கிரன் இருக்கிறதுனால பெரிய தொந்தரவுகள் எதுவும் இல்லை. குருவினுடைய பார்வையில் புதனும் இருக்குது, சுக்கிரன் இருக்குது, தொந்தரவுகள் பெருசாக வராது. ஓகே, இப்போது அந்த மார்கழி மாதம் 13ஆம் தேதி 28/12/2024 அன்றைக்கி அந்த சுக்கிரன் ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 9ஆம் இடத்துல சனி இருக்கிறார் ஆல்ரெடி. சனி சுக்கிரன் இணைவு மார்கழி மாதம் 13ஆம் தேதிக்கு பின்பு உங்களுக்கு உங்கள் மனதிற்கும் சுகம் தரக்கூடிய நல்ல விஷயங்கள் அதிகமாக நடைபெறக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்துகிறது. வேலையில், தொழிலில், பெரியவங்க கிட்ட குலதெய்வ அனுகிரகமாகட்டும் எல்லாமே சரியாக போகுது. மருத்துவ செலவுகள் மேக்சிமம் குறைய போகுது. மருத்துவ செலவுகள் மேக்ஸிமம் குறைய போகுது. சரியான ட்ரீட்மெண்ட்டு, சரியான டாக்டர்ஸ் எல்லாம் கிடைக்க போகுது உங்களுக்கு. இது வரைக்கும் உங்களுக்கு இருந்த அந்த பொறுப்புகள், அந்த ஒர்க்லோடு, அந்த போர்டன் இருக்கும் இல்லையா, எல்லாமே கம்மியாக போகுது. கொஞ்சம் ஃப்ரீயாக போகிறீங்க. எப்போ? மார்கழி 13க்கு மேலே. குழந்தையும் தன்னுடைய வளர்ச்சிக்கான நிறைய விஷயங்களை செய்ய போது, நல்ல பேர் எடுக்க போகுது உங்களுடைய குழந்தையுமே. இன்னார் பையன் இவர், இன்னார் பொண்ணு இவங்க அப்படின்னு சொல்லி கரெக்டாக உங்கள் பேரை மென்ஷன் பண்ணி அவங்க டெவலப் நல்லா வர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை. நிறைய காம்படிஷன் எல்லாம் கலந்துக்கிறாங்கன்னா அதாவது ப்ரைஸஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறவங்க, பிடிக்கிறவங்க, அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அது ரொம்ப சாதகமான ஒரு அமைப்பு. பெண்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த சுக்கிரனுடைய அமர்வு சனி கூட இருக்கிறாங்க. சுக்கிரனுடைய அமர்வு சனி கூட இருக்கிறாங்க அப்படிங்கும்போதும் பெண் ஒரு ஆணை போல செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மாதம். அவ்வளவு தைரியத்தை அந்த பெண்கிட்ட பார்க்கலாம். அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் இருக்குது. மார்கழி மாதம் 20ஆம் தேதி 4/1/2025 அன்னைக்கு உங்களுடைய ராசி அதிபதி 4க்குடையவர் புதன் 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. மார்கழி 20க்கு மேலே பெருமூச்சு விட்டுக்கலாம் மிதுனம். ஏன்னா ராசி அதிபதி 6ஆம் இடத்துல மறைகிறதுனால நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு சாதகமாகவே நடந்தாலும் அதை அனுபவிக்க முடியாத ஒரு அமைப்புகள் இருந்துட்டு இருந்தது. அதை எப்படி வெளிப்படுத்துவதும் தெரியாமல் கஷ்டப்பட்டு இருந்தீங்க. இப்போது அந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். ராசிக்கு 7ஆம் இடத்துல அந்த புதன் இருக்கும்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக 70-80% குறைஞ்சிரும். யாருக்கிட்டையும் மறைச்சு எதையும் செய்ய வேண்டியதில்லை. முன்னாடி கொஞ்சம் மறைச்சு வேலை செய்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருந்திருக்கும். வேலைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துருப்போம். உடல் உழைப்பு அதிகமாக இருந்திருக்கும். குடும்பத்தை விட்டுருப்போம். இப்போது வேலையும் மேனேஜ் பண்ணி குடும்பத்தையும் மேனேஜ் பண்ணுறதுக்குண்டான ஒரு சூழ்நிலை வந்தாச்சு. தைரியமாக இருக்கலாம். 7ஆம் இடத்துல அந்த புதன் இருக்கிறது அப்படிங்கிறதுனால பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கை துணையும் உங்களுடைய தாயாரும் ரொம்ப க்ளோஸ் ஆகிடுவாங்க. அப்போது நம்ம அவங்க சொல்கிறது தான் கேட்குற மாதிரி ஆகிடும்.
நம்ம அவங்க சொல்கிறது தான் கேட்குற மாதிரி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணையை தேடி நண்பர்களை தேடி போகிற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே நடக்கும் மாத இறுதியில். அப்போது முதல் 20 நாட்கள் நிறைய சண்டை போடுறோம், பண்ணுறோம், பிடிக்கணும், எல்லாமே இருக்குது. இருந்தாலும் மறுபடியும் நம்ம அவங்ககிட்ட தான் போய் சரண்டர் ஆகணும் அப்படிங்கிறது தான் சொல்லுது இந்த மாதம். அப்போ எதுக்கு நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுத்துக்கிடணும், முன்னாடியே சரண்டர் ஆகிடலாம் அப்படிங்கிறத மைண்டில் உள்வாங்கிக்கோங்க. வெளியூர், வெளிமாநில, வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய எல்லா ஆள்காரருக்கும் நல்ல ஒரு சூழல் உண்டு. கண்டிப்பாக வெளியில் போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. 20ஆம் தேதிக்கு மேலே வண்டி வாகனம், வீடு ஒரு சிலருக்கு இந்த மாதம் முதல் 20 நாட்கள் வீட்டுக்கு போகிறக்கே பிடிக்காது, ஒரு மாதிரியே நினச்சிட்டு இருப்பீங்க. அந்த விஷயங்களும் நீங்கும். உடல் ஆரோக்கியம், முக்கியமாக உடல் ஆரோக்கியம் படிப்படியாக மேலே ஏறும். காய்ச்சல் தலைவலிங்கிறது அந்த சூரியனுடைய அமைப்புகளில் வர்றது. 20ஆம் தேதிக்கு மேலே அது வந்தால் கூட சீக்கிரம் ரெக்கவர் ஆகிடும். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியான புதன் 7ஆம் இடத்துலேருந்து ராசியை பார்க்குறாரு. நல்ல விஷயம். இப்போ இந்த மாதம் ரொம்ப பாசிட்டிவான நிறைய விஷயங்கள் இருக்குது, சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்குது. நெகட்டிவை பாசிட்டிவாக மாற்றிக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி ஆலயங்களுக்கு சென்று மகாலட்சுமிக்கு 2 நெய் தீபம், கொஞ்சம் மல்லிகைப்பூ வச்சு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கும் இந்த வழிபாடை செய்யுங்க. இந்த மாதம் மேலும் நல்ல மாதமாக உங்களுக்கு அமையட்டும். வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.